யாக்கோபுக்குப் பிறந்த லேயாவின் மகளான தீனா அந்த தேசத்தின் பெண்களைப் பார்க்க ஒரு நாள் வெளியே சென்றாள். அப்பொழுது ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமான சீகேம் அவளை கண்டான். அவன் அவளைக் கொண்டுபோய் அவளுடன் தவறாக நடந்துகொண்டு அவளின் கற்பை அவமதித்தான். ஆனாலும் சீகேமின் மனம் தீனாவின் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அவளை நேசித்து அவளிடம் இனிமையாக பேசினான். பின்பு சீகேம் தன் தந்தை ஏமோரிடம் கூறினான், இந்த பெண்ணை எனக்கு மனைவியாக பெற்றுத்தாருங்கள். இந்த செய்தி யாக்கோபின் காதில் விழுந்தபோது அவன் மௌனமாயிருந்தான். துக்கம் அவன் உள்ளத்தில் கனிந்தது. யாக்கோபின் மகன்கள் வெளியிலிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வந்து நடந்ததைக் கேட்டபோது மிகுந்த வேதனையாலும் கோபத்தாலும் நிரம்பினர். அப்பொழுது ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் யாக்கோபிடம் வந்து பேசினர், திருமணமும் இரு குடும்பங்களின் உறவும் பற்றி. ஆனால் யாக்கோபின் மகன்கள் தீனாவுக்கு நடந்த அவமானத்தை நினைத்து இதயத்தில் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள்.